வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்ன பண்ணலான்னு பார்க்கலான்னா கத்திரிக்காய் பறிக்க போகிறோம். நான் ஒரு செடி 3 வருஷம் காய்ச்சது ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரே ஒரு பழத்தை எடுத்து அப்படியே ஒரு ஓரமாக போட்டுட்டேன். அந்த செடியை நீ போதும் காய்ச்சதுன்னு நான் பிடுங்கி போட்டேன். இப்போ அந்த விதையை 6 மாதம் கழித்து சிக்லெட் மாதிரி சிக்குன்னு சத்தம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அதை ஒரு தொட்டியில் போட்டேன்னா நிறைய விதை செடி முளைச்சிருச்சு. அதை ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடுங்கி கொடுத்தேன். மிச்சத்தை ஒரு 4 தொட்டியில் வச்சுருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ஒன்று இருக்குது, இப்படி 4-5 தொட்டியில் வச்சேன். இப்போ என்னென்னா செமையாக காய்ச்சிருக்கு. வாங்க அதை பறிக்கலாம். பாருங்கள், ஒரே தொட்டியில் ஒரு செடி தான், அவ்வளோ காய் இருக்குது. இருங்க, கொத்து கொத்தாக ஒரே காயாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருங்க, நிறையா காய்க்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கத்திரிக்காய். இங்கே பாருங்க, எல்லாமே காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாத்துலேயுமே காய். இது அடுத்த தொட்டி பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், எல்லாத்துலேயுமே காய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், செம காய் இருக்குது. நான் பறிக்கலாம், பறிச்சுட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு நாள் கொடுத்தா ஒரு 3/4 கிலோவுக்கு ஃபஸ்ட்டு காயாக ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துட்டேன். 2வது கொஞ்சம் வத்தல் போட்டேன், அதுவே 3/4 கிலோவுக்கு போட்டேன். ஆனால் பிஞ்சிலே பறித்து போட்டுட்டேன் எல்லாத்தையும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது அன்னைக்கு போட்ட வத்தல். இது எல்லாம் பிஞ்சிலே போட்டேன், அதான் டேஸ்ட்டாக இருக்கும்ன்ட்டு. நல்லா மழை சீசனில் அது மிளகு குழம்பு வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது இன்றைக்கி அறுத்தது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது 1 கிலோவுக்கு மேலேயே இருக்கும். இந்த மாதிரி பிஞ்சாக அறுத்து நம்ம எது செஞ்சாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இவ்வளோ சீக்கிரமாகவே அறுத்துட்டேன். இதுவும் வத்தல் தான் போட போகிறேன். எவ்வளோ தான் சாப்பிட்றது, அதனால் வத்தல் தான் போட போகிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காய் இப்போ திரும்பவும் காய்ச்சிருக்கு. ஒரு 3 காய். இங்கே பாருங்கள், பழம் ரெடி ஆகுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பழுக்க போகுது. இது 2 நாள் கழிச்சு அறுவடை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. நாளைக்கு வரலட்சுமி நோன்பு எல்லோரும் கொண்டாடுங்க, நானும் கொண்டாடுறேன். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது கெமிக்கல் உரமே இல்லாத செடி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கெமிக்கல் கூட போடலை. இங்கே பாருங்கள், இன்னும் பிஞ்சு நிறையா இருக்குது. இந்த மாதிரி நான் ஒரு சிஸ்டம் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு கிடைக்கிறது இப்படி போட்டால் அது தேவையான சத்தை எடுத்துக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.